விடியா திமுக ஆட்சியில் பட்டியலின மக்கள் குறிவைத்து தாக்கப்படுகின்றனர். காவல்துறையை தன் கட்டுப்பாட்டில் வைத்துள்ள பொம்மை முதலமைச்சர் ஸ்டாலின் கைகட்டி வேடிக்கை பார்க்கிறார். விடியா திமுக அமைத்த சமூக நீதி கண்காணிப்பு குழு கண்மூடி தூங்குகிறதா என்ற கேள்வி எழுந்துள்ளது. விடியா திமுக ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு பாதிக்கப்பட்டதுடன் பட்டியலின மக்கள் மீதான தாக்குதல் சம்பவங்களும் அதிகரித்திருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. வேங்கைவயல் கிராமத்தில் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் மலம் கலந்த அவலத்திற்கு நீதி கிடைப்பதற்கு முன்பாகவே நாங்குநேரியில் வீடு புகுந்து பட்டியலின சமூகத்தைச் சேர்ந்த மாணவர் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது. சமூக நீதி அரசை கட்டமைத்து விட்டதாக மார்தட்டி கொண்ட பொம்மை முதலமைச்சர் ஸ்டாலின் முகத்தில் அரைந்தது போல் இருந்தது இந்த சம்பவம். பட்டியலின மக்கள் மீதான தாக்குதலை தடுக்க துப்பில்லாத பொம்மை முதலமைச்சர் ஸ்டாலின் சமூக நீதி பற்றி பேசுவதா என பட்டியலின மக்கள் கடும் கோபத்தில் உள்ளனர். இந்த தாக்குதல்களை தடுக்க எந்த நடவடிக்கையும் எடுக்காத ஸ்டாலின் ஆட்சியில் மேலும் ஒரு அவலமாக திருச்சி சட்டக்கல்லூரி மாணவரை சிறுநீர் குடிக்க வைத்த சம்பவம் கடந்த 6ஆம் தேதி நடந்துள்ளது. கிட்டத்தட்ட 10 நாட்களுக்கு மேலாகியும் இந்த சம்பவத்தில் இதுவரை வழக்கு பதிவு செய்யப்படவில்லை. சட்டம் படிக்கும் ஒரு மாணவனுக்கே சிறுநீர் குடிக்க வைத்துவிட்டு இங்கு என்ன சமத்துவ பொங்கல் கொண்டாட பொம்மை முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு வெட்கமில்லையா என பட்டியலின மக்கள் கேள்வி கேட்க தொடங்கியுள்ளனர். தமிழ்நாடு காவல்துறையை தன் கட்டுப்பாட்டில் வைத்துள்ள பொம்மை முதலமைச்சர் ஸ்டாலினின் தமிழ்நாடு அரசு வன்கொடுமை தடுப்பில் தோற்றுவிட்டது. விடியா திமுக ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு வேங்கைவயல் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் மலம் கலக்கப்பட்ட சம்பவம் நடந்தது. வேங்கைவயல் சம்பவத்தின் பரபரப்பு அடங்குவதற்கு முன்பாக சேலம் மாவட்டத்தில் கோயிலுக்குள் நுழைந்ததற்காக பட்டியலின இளைஞர் ஒருவர் ஆபாசமாக வசைபாடப்பட்ட நிகழ்வு நடந்தேறியது. மதுரை காயாம்பட்டியில் வாகனத்தில் சென்றதற்காக பட்டியலின இளைஞர் தாக்கப்பட்ட சம்பவம், கள்ளக்குறிச்சி மூங்கில் துறைப்பட்டு பகுதியில் நடந்த மோதல், கடலூர் சாத்துக்கூடலில் இளைஞர் மீதான தாக்குதல், தென்காசி பாஞ்சாலகுளம் பகுதியில் பட்டியலின இளைஞர் மீதான தாக்குதல் என தமிழ்நாட்டில் பட்டியலின மக்கள் குறிவைத்து தாக்கப்படும் சம்பவம் விடியா திமுக ஆட்சியில் அதிகரித்துள்ளது. அஇஅதிமுக ஆட்சியில் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கும் பட்டியலின மக்கள் மீதான தாக்குதல் சம்பவங்களும் கட்டுப்படுத்தப்பட்டிருந்தன. ஆனால் விடியா திமுக ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு, குறிப்பாக 2021ஆம் ஆண்டுக்கு பிறகு கடந்த 2.5 ஆண்டுகளில் 1274க்கும் அதிகமான குற்றப்பதிவுகள் அதிகரித்திருப்பது மக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தமிழ்நாட்டில் இவ்வளவு கொடுமை சம்பவங்கள் நடந்த பிறகும் கூட சுபவீர பாண்டியன் தலைமையில் அமைக்கப்பட்ட சமூக நீதி கண்காணிப்பு குழு கண்களை மூடிக்கொண்டு வீட்டில் தூங்கிக் கொண்டு இருக்கிறதா என்று கேள்வி எழுகிறது. மேலும் திமுகவின் கூட்டணியில் உள்ள விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவனும் இத்தகைய கொடுமைகளை கண்டும் காணாமல் இருப்பது ஏனோ என்ற கேள்வியும் எழாமல் இல்லை.